கஸ்டமர்கிட்ட இந்த லேம்பை கொடுத்து இது ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது, சார்ஜிங்கும் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி கொடுங்க, என்ன ப்ராப்ளம் நான் செக் பண்ணி பார்த்துட்றேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க இது என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதை சார்ஜிங் போட்டு செக் பண்ணும்போது சார்ஜிங் பின்னு உள்ளே போகாமல் வெளியே தான் நிற்கிது. சார்ஜிங் லூஸாகவும் இருக்குது அந்த பின்னு. இப்போ இதோட ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணி உள்ளே பேட்ரி என்ன ப்ராப்ளம்னு இருக்குன்னு பார்ப்போம். பேட்ரி டிஸ்கனெக்டில் இருக்குது. அதோட பின்னை ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பேட்ரி பின்னை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆனதும் செக் பண்ணி பார்ப்போம். லைட் எரியுது. இப்போ இதோட சார்ஜிங் ஒழுங்காக ஏறுதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சார்ஜிங் பின்னை செக் பண்ணி பார்த்துருவோம். சார்ஜ் போட்டு பார்த்தோம், சார்ஜிங்கும் ஏறுது. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி அதிலே வச்சு சார்ஜிங் ஏறுதான் நம்ம செக் பண்ணிக்குவோம். அந்த மேலே வர பிளாஸ்டிக் தான் அதோட சார்ஜிங் ஏற விடாமல் கட் பண்ணி நிற்கிது. நம்ம அதை கொஞ்சம் பிளாஸ்டிக்கை கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை கரெக்டாக நம்ம மேலே வரையும் எடுத்தாச்சு. இப்போ இதில்